ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும் நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துலாம். ஸோ ஃபஸ்ட்டு மார்க்கெட்டு இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரியே வந்து கேப் டவுன் தான் மார்க்கெட் ஆச்சு. ஸோ மார்க்கெட் கேப் டவுன் ஆகிட்டு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மணி நேரத்திலே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிபி டைனமிக்கோட ஹையை போயிட்டு டச் பண்ணுச்சு. நான் பிரேக் அவுட் ஆகும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இந்த இடம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன் மார்க்கெட்டு. ஸோ ஆகும்னு பார்த்தேன். ஸோ அங்கேருந்தே ஒரு நல்ல ஒரு செல்லிங்கு. இதுதான் செல் ஆன் ரைஸ் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏன்னா நீங்கள் லாஸ்ட் ஒரு 3-4 நாள் பார்த்தீங்கன்னா விழுந்த மார்க்கெட் ஒரு பாயிண்ட் ஏறும், அங்கேருந்து மறுபடியும் செல் ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். அந்த செல் ஆஃப் இங்கேயுமே இருக்குது. ஸோ ஏறின அளவுக்கு இருந்த ஸ்ட்ரென்த்து இறங்கின போது மார்க்கெட் ரொம்பவே வந்து ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ கீப்பான் வந்து மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதோட லோவை கட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கீழே விழுந்ததை பார்க்க முடிந்தது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 10:45 மார்க்கெட் 23,335 வந்துருச்சு. ஸோ இதை தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி மார்க்கெட் எப்படி ட்ரெண்ட் ஆகுதுன்னா, எவ்வளோ ஏர்லியாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஐயை கட் பண்ண முடியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதோ ரொம்ப சீக்கிரமாக மார்க்கெட் வேகமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகும். ஸோ அந்த ட்ரெண்டுக்கு ஒரு மினி வேர்ஷன் வந்து இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ நல்ல ஒரு டவுன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ஐலேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 300 பாயிண்ட் வந்து இறங்கியிருக்குது. ஓகேங்களா? ஸோ என்னோட கவலை என்னென்னா, மறுபடியும் பிபி டைனமிக்கோட அந்த சப்போர்ட்டில் வச்சு மார்க்கெட் வந்து முடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட் ஒரு வாரமாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கீப் ஆன் லோவராக க்ளோஸ் ஆகுது. அதுவும் இந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட்டில் க்ளோஸ் ஆகுது. அப்படின்னும் போது புட்டு அதிகமாக வந்து ரைட் பண்ண மாட்டுறாங்க இந்த மார்க்கெட்டில் லாஸ்ட் ஒரு வாரமாக. ஸோ அதுக்கு பதிலாக காலை கண்டமணிக்கு எழுதுகிறாங்க. ஸோ ஷார்ட் கவர் வந்தால் தான் அந்த கால் ரைட்டர்ஸ்க்கு வந்து ஒரு புரிதல் கிடைக்கும். அது வரைக்கும் செல் அண்ட் ரைஸை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஷார்ட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து காசு பண்ணிட்டு போயிடலாம். ஸோ ஏன்னா அந்தளவு ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு 2 டேஸ் முன்னாடி இதே மிட் கேப் நிஃப்டி வந்து 12,600 பார்த்தேன், 650 என்னமோ பார்த்தேன். இன்றைக்கி லோ வந்து பார்த்திங்கன்னா 11,770 என்னமோ. ஓகேங்களா? ஸோ அப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளில் எந்த அளவு வந்து மார்க்கெட் டவுன் பாருங்கள். அதில் காலோட ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நான் 290 பார்த்த ப்ரீமியம் இப்போ ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 30 ரூபா கூட பெறலை. ஸோ இதுதான் வந்து விஷயம். ஸோ ஏன் இப்படி இன்னுமே டேஸ் இருக்குது. விஷயம் என்னென்னா, இன்னுமே டேஸ் இருக்குது அப்படின்றது தான். இன்னும் ஒரு 15 நாள் இருக்குது அப்படின்னா இந்த 15 நாளைக்கு 30 ரூபா அந்த ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படி ஆகுமான்னு தெரியல. ஸோ மார்க்கெட் ஒன்ஸ் ரேலி ஆகும்போது பெரிய விஷயமா இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அந்தளவு மார்க்கெட்டை டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல ஒரு ஃபாலு. ஸோ இந்த ஃபாலு குறிப்பாக நேற்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப்பை டார்கெட் பண்ணிச்சு அப்படின்றது தான் சொல்லி ஆகணும். மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 490 பாயிண்ட் 500 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா மிட் கேப் இண்டெக்ஸ் ஃபால் ஆச்சு. ஸோ இது வந்து டிராஸ்டிக்கு. நான் போய் நிஃப்டி பேங்க் நிஃப்டி அடிக்கும்போது இவன் மட்டும் எப்படி துண்டாக தெரிகிறான் அப்படின்ற மாதிரி நினச்சேன். இப்போ இவனே வச்சு சாத்துறாங்க. அதுதான் உண்மை. அண்ட் ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது நிஃப்டி 23,150 அட் த மணி இருக்குது. ஸோ ஸ்ட்ராடல் ப்ரீமியம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 260 பாயிண்ட் வச்சிருக்கு. நேற்று 310 260ன்னு சொல்லும்போது ஒரு 50 பாயிண்ட் டிகே வந்து இன்றைக்கி மார்க்கெட் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இல்லைங்க. ஓகேவா? ஸோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ வால்டைலாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மூவ் வந்தால் தான் ஏதாவது ஒரு சைடு இன்னும் ஸ்ட்ராங்காக உடையும். ஸோ இன்றைக்கி நம்ம டைமில் இப்போ 4 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இன்ஃப்ளேஷன் டேட்டா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக ஃபெப்ரவரியில் ஒரு ரேட் கட்டு இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் இது இருக்கும்னு நினைக்கிறேன். இது நல்ல நியூஸு, ரொம்ப சூப்பரான நியூஸு. ஸோ டிசம்பரில் இதே இன்ஃப்ளேஷன் அதிகமாச்சு அப்படின்றது காரணத்தால் தான் நம்ம மார்க்கெட் ஒரே நாளில் வந்து எனக்கு தெரிஞ்சு 1.5% இறக்குனாங்க. ஸோ இந்த நியூஸ் நல்ல நியூஸ் வந்திருக்கு. மார்க்கெட் வந்து ஏறுமா அப்படின்னா ஏற வாய்ப்பு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஒரு 40-50 பாயிண்ட் ப்ளஸில் இருக்கிறான். பார்க்கலாம் அது என்ன மாதிரி கொடுக்க இருக்குன்ட்டு. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து காலோட கை ரொம்ப ஓங்கியிருக்கு. பட் மார்க்கெட் ஒன்ஸ் ரேலி ஆகணும், மேலே ரேலி ஆகணும்னா கண்டிப்பாக வந்து அது மாறிடும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லோவர் க்ளோஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இந்தியா விக்ஸ் ஏறும்போது மார்க்கெட்டில் பயம் இருக்கிறது தெரியுது. ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா? அதாவது ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸை விட ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து கரையிறதை பார்க்க முடியுது. நல்ல குவாலிட்டியான மிட் கேப் ஸ்டாக்ஸ் கூட குறையுது அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லி ஆகணுங்க. ஓகேவா? ஸோ அதுதான் வந்து விஷயம். ஸோ அகைன் அது ஒரு 10 ரூபா 20 ரூபா ஏறுது, 1% ஏறுதுன்னா அந்த 1% ஈஸியாக அடித்து மறுபடியும் இறக்கி விட்றாங்க. இதுதான் அந்த செல் ஆன் ரைஸு. ஸோ இது மாறணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஷார்ட் கவர் வந்தால் மட்டும்தான் இந்த செல் ஆன் ரைஸ் போகும். இது அவ்வளோ நல்லது கிடையாது மார்க்கெட்டுக்கு. அதையும் நம்ம சொல்லிடலாம். அண்ட் எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி. ஸோ இப்போதைக்கு எஃப்ஐடிஏ ஆக்டிவிட்டி நமக்கு ஆக்சுவலாக வந்து டேட்டா வந்திருக்கு. நான் வேறு வெப்சைட்டில் பார்த்தேன். ஸோ ஒரு 4,900 கோடி எஃப்ஐ விற்றுருக்கான். பட் டிஐஐ ரொம்ப வந்து சூப்பராக ஒரு 8,800 கோடி நினைக்கிறேன். ஒரு டபுள் அமௌண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேஷ் உள்ளே போட்டிருக்காங்க.
நல்ல விஷயம். பிகாஸ் அந்த குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நல்லாவே இறங்கியிருக்கு அப்படின்றது தான் சொல்லி ஆகணுங்க. ஓகேவா? ஸோ ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடிலாம் அந்த ஸ்டாக் வந்து இருந்த ஹைட்டும் அந்த இருந்த ஒரு ஹையும் இப்போ இருக்கிற லோவும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20% வந்து நல்ல நல்ல ஸ்டாக்ஸே வந்து இறங்கியிருக்குது. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் வந்து மிஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்றத நம்புகிறேன். ஸோ டிஐ நல்லா சப்போர்ட் பண்ணி வாங்குறாங்க. லெட்ஸ் பார்க்கலாம் எத்தனை நாள் இது வாங்குவாங்க அப்படின்றது தெரியல. எஸ் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மிட் அண்ட் ஸ்மால் கேப்பில் இந்த ஸ்டாக்ஸ் ப்ளீடான விஷயந்தான். ஸோ ரொம்ப நிறைய நல்ல நல்ல ஸ்டாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஸோ பார்க்கலாம் இது எத்தனை நாள் ஃபாலோ ஆகும் அப்படின்றது தெரியல. இந்தியா விக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 7.4% வந்து ஏறி இருக்குது. இந்த மார்க்கெட் இறக்கத்தில் கண்டிப்பாக மார்க்கெட்டில் பயம் இருக்குது அப்படின்றது இருக்குது. பட் இது ப்ரீமியத்தில் தெரிஞ்சுதா இல்லையான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியலை. ஏன்னா மார்க்கெட் விழுது, புட் ஆப்ஷனில் ஒரு பெரிய ஸ்பைக் இல்லை. நான் ஓடிஎம்மில் சொல்கிறேன். ஸோ நான் நிஃப்டிக்கு சொல்கிறேன். பட் சென்செக்ஸில் ஓரளவு இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பிகாஸ் நாளைக்கு அதுக்கு எக்ஸ்பைரி அப்படின்றதுனால விஷயம் இருக்குது. ஸோ டெக்னிக்கல்ஸை பார்க்கும்போது இதுதான் டுடே ஐ அண்ட் லோ மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக மார்க்கெட் பிரேக் அவுட் பண்ணுற பொழுது ஒரு இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு மார்க்கெட் வந்து உட்படும். கூடவே பிவி டைனமிக்கோடைய விஷயங்களை பார்த்துக்குங்க. ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக எடுத்துக்கங்க. இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்டுக்கு எவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் அதை பிரேக் அவுட் பண்ணதோ அவ்வளோ சீக்கிரம் மார்க்கெட் வந்து ஒரு சைடு ட்ரெண்ட் ஆகும். இல்லை அந்த சைடு போகவே இல்லை அப்படின்னா மார்க்கெட் ரவுண்ட் அடிக்க வாய்ப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஃபஸ்ட்டு ஃபியூச்சர்ஸை பார்த்துடலாம். ஓஐ ஸோ சேஞ்ச் இன் ஓஐ நிஃப்டியில் ஹெவியாக அதிகரிச்சிருக்கு. கண்டிப்பாக ஷார்ட் ஹெவியாக இருக்குது. ஸோ ஓஏ ஏறி இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு. ஸோ நியூ ஷார்ட்டு மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். பேங்க் நிஃப்டியில் கம்மியாக இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் வேணாம் அப்படின்றது நினைக்கிறாங்க. ஷார்ட்டை கவர் பண்ணியிருக்கலாம், இல்லைனா புது ஷார்ட் போகாமல் இருந்திருக்கலாம். இதை நான் எப்படி பார்க்குறேன்னா ஓரளவு கொஞ்சம் அந்த ஷார்ட்டை வந்து கவர் பண்ணியிருப்பாங்க, ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு கூட எடுத்துருக்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்க்கும்போது ஒரு 89,000 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது. கண்டிப்பாக வந்து இதை ஷார்ட்டாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி வந்த இந்த இன்ஃப்ளேஷன் நியூஸ் வந்து எப்படி மார்க்கெட்டை நாளைக்கு ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும்னு தெரியலை. ஸோ ஃபியூச்சர் ரிசர்ச் ஸ்பாட்டில் பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த மட்டுக்கு பெரிய சேஞ்சஸ் எதுவும் இல்லை. பட் பேங்க் நிஃப்டி நல்ல ஒரு சைனில் இருக்குது, அதான் நான் சொன்னேன். ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குது, மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஷார்ட் கவராக இருக்குது. ஸோ ஆப்ஷனில் இருக்கிற ஃபியூச்சரோடைய விஷயங்கள் வந்து ப்ரீமியம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா மேபி பேங்க் நிஃப்டி முதல்ல நாளைக்கு கொஞ்சம் ரெக்கவர் ஆக வாய்ப்பு. மிட் கேப் நிஃப்டியும் ரெண்டாவது வந்து ரெக்கவர் ஆக வாய்ப்பு. பட் நிஃப்டி வந்து பெருசாக வந்து எனக்கு சைன் தெரியல, பார்க்கலாம். ஸோ பிசிஆரை பொறுத்த மட்டுக்கு நிஃப்டியும் அடித்து வச்சுருக்காங்க, பேங்க் நிஃப்டியும் அடித்து வச்சுருக்காங்க, அண்ட் மிட் கேப் நிஃப்டியும் நல்லாவே அடித்து வச்சுருக்காங்க. மிட் கேப் நிஃப்டி ரொம்பவே வந்து அடித்து வச்சுருக்காங்க. பிகாஸ் 2 நாளாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு டவுனில். ஸோ 12,500 நினைக்கிறேன் நேற்று ஐயே. ஸோ இன்றைக்கி லோ வந்து 11,770 நினைக்கிறேன். ஸோ அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 750 பாயிண்ட் நியராக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து 2 நாளில் 2 செஷனில் டவுன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் எப்படி அந்த வேல்யூ வந்து கொண்டு வருவாங்கன்னு தெரியல. ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து நல்லா குறைஞ்சிருக்கு. மார்க்கெட் ஏறுமான்னு தெரியல. ஸோ ஃபெப்ரவரியில் கண்டிப்பாக வந்து ரேட் கட் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், அது எதாவது நியூஸ் வந்தால் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஐவி ரேஞ்சு வால்டைலாக இருக்கும். ஸ்ட்ராடல் பாயிண்ட் 260 பாயிண்ட் நிஃப்டி வச்சிருக்கு. ஸோ மினிமம் 1% அளவு மார்க்கெட் வந்து ஒரு வால்டைலிட்டிக்கு உட்படலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சம்மரி பெருசாக எதுவும் நான் மாற்றலை. மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் டெக்னிக்கலாக வச்சுருக்கு. ஸோ அதே மாதிரி குளோபல் கியூஸும் ரொம்ப வந்து கவலைக்கிடமாக தான் இருக்குது. எஃப்ஐ விற்றுக்கிட்டு போகிறான், அதுவும் ஒரு விஷயம். ஸோ மார்க்கெட்டு நல்லாவே இந்த பிலோ 200 டிஎம்ஏ கீழே இருக்கனால மார்க்கெட் செல் அண்ட் ரைஸ் வந்து பண்ணுறாங்க. மார்க்கெட் எப்பப்போலாம் ஏறுதோ கண்ணை மூடிட்டு செல் பண்ண வேண்டியது தான். அந்த மாதிரி மார்க்கெட் மாதிரி தான் இருக்குது, பார்க்கலாம். ஸோ இந்த செல் அண்ட் ரைஸ் எப்போ போகும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக மார்க்கெட் வந்து ஒரு 1.5-2% நல்லா ஏறினா தான். ஒரே நாள் மட்டும் ஏறணும்னு அவசியம் இல்லை. 2-3 செஷனில் மார்க்கெட் 2% மேலே ஏறிச்சு அப்படின்னா இந்த செல் அண்ட் ரைஸ் வந்து கொஞ்சம் வந்து இல்லாமல் இருக்கும். பட் கால் சைடில் ப்ரீமியம் இருக்குது, ஃபுட் சைடில் ப்ரீமியம் இல்லை. அதுதான் எனக்கு புரியலை. பட் பார்க்கலாம், வர இருக்க நாட்களில் அதுக்கு ஏதாவது கண்டிப்பாக ஆன்சர் கிடைக்கும். நான் ஆன்சர் கிடைச்சா நானும் சொல்கிறேன். ஸோ செக் பண்ணுங்கள். இவ்வளோ விஷயம் கண்டிப்பாக நாளை உங்கள் ட்ரேடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.